Hi, hello, welcome to our channel. So, we are going to child and growing up Unit-10 important questions. So, one of the important question, various factors of environmental degradation and its influence on child development. So, in the question, you exam la ketanga எப்படி நீங்க present பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா first synopsis போட்டுட்டு environmental degradation னா என்ன and then environmental effects on child development. Like environmental effect என்னும்போது like air pollution ஆல எப்படி உங்க child development வந்து affect ஆகுது and then water pollution, noise pollution and its impacts on child development. So, first வந்து environmental degradation என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஆர் எக்கோசிஸ்டம் டிகிரடேஷன் சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட் இஸ் கம்ப்ரமைஸ்ட் இன் சம் வேஸ் ரெடியூசிங் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் தி ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் தி என்விரான்மெண்ட். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் லைக் என்னென்ன பொல்யூஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் தானே கிரியேட் பண்ணுறாங்க. ஏர் பொல்யூஷனும் சரி, வாட்டர் பொல்யூஷனும் சரி, நாய்ஸ் பொல்யூஷனும் சரி. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டையும் அவங்க அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே லைக் ஜென்ரல் ஒரு என்விரான்மெண்டல் ஹெல்த்து அண்ட் தென் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் ப்ராசஸ் கேன் பி என்டையர்லி நேச்சுரல் இன் ஆரிஜின் ஆர் இட் கேன் பி காஸ் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ப்ராசஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் எல்லாமே. ஸோ அது எல்லாமே வந்து யார் வந்து அழிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால தான் அது எல்லாமே வந்து டிகிரேடே ஆகுது. In some way resources become depleted through overuse. ஸோ நிறைய யூஸ் பண்ணுறதால ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளீட் ஆகுது, அழியுது. and then either it will be air, soil, water, mineral and all deposits. ஸோ environmental effects on child development அப்படின்னு பார்க்கும்போது researchers studies reveal that environmental pollution, particularly the pollution of air, water and sound, otherwise called as a noise pollution, affects adversely child development and their achievements. Let us study in detail about them. So researchers என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டில் என்னென்ன என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஏர் பொல்யூஷனும் சரி, வாட்டர் பொல்யூஷனும் சரி, நாய்ஸ் பொல்யூஷனும் சரி அந்த குழந்தைங்களோட சைல்டு டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது தனித்தனி டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் அப்படின்னும் போது சில்ட்ரன் லிவிங் க்ளோஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹை டிராஃபிக் ஏரியாஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்டட். ஸோ ஒரு குழந்தை இண்டஸ்ட்ரி சைடில் வளர்கிறாங்களோ இல்லை லைக் ஹை டிராஃபிக்ஸ் ஏரியாவில் அந்த இடத்துல வீடு கட்டியிருக்காங்க வாழ்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இல்லை அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது அந்த குழந்தை வந்து அதில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது. லைக் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வர போக அண்ட் தென் வெஹிக்கல்ஸ்லேருந்து வெளியே வர ஸ்மோக் எல்லாமே அந்த குழந்தைங்களோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் தென் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு இன் ஏர் அஃபெக்ட்ஸ் காக்னிட்டிவ் எபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன். ஸோ NO2 வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த ஏரில் அந்த குழந்தையோட காக்னிட்டிவ் எபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெயின் ரீசன் ஃபார் தி இன்க்ரீஸ் ஆஃப் NO2 இன் ஏர் இஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பை ஃபாசில் ஃபியூவல் கம்பஸ்டிங் லைக் இன் தெர்மல் பவர் பிளானட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டவ். ஸோ ஒரு தெர்மல் பவர் பிளானட்ஸ்லேருந்து வெளியே வர ஸ்மோக் அண்ட் தென் ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து, கேஸ் ஸ்டவ்ஸ்லேருந்து, ஏன்னா அவங்க வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வெளியே வர ஸ்மோக் வந்து NO2 தான் வெளியே வரும். ஸோ அந்த சைடில் இருக்க வாழ்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே அந்த NO2 போய் அவங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சேஞ்சஸ் இன் தி பிரைன் ஸ்ட்ரக்சர் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்போசிங் டு ஹை லெவல் ஆஃப் ஏர் பொல்யூஷன் have been proposed as a possible explanation for resulting cognitive defects. ஸோ அந்த குழந்தைங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சரே வந்து மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஏர் பொல்யூஷனால். NO2ஆல் அந்த குழந்தைங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அவங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. இட் மே டிக்ரீஸ் மெமரி பவர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அதனால் என்ன அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைங்களோட மெமரி பவர் வந்து கம்மியாகுது. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்கறது அந்த குழந்தைங்களுக்காக மெமரியில் வச்சுக்க முடியாது. ஸோ அது எல்லாமே இந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷனால் அந்த குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை manganese levels in the public water system may also impact children's behavior and it may causes waterborne diseases for children. ஸோ ஒரு மேங்கனீஸ் லெவல், ஒரு வாட்டரில் மேங்கனீஸ் லெவல் அதிகமாகும்போது, பொல்யூட்டடாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களோருக்கு நிறைய டிசீசஸ் வருது. வாட்டர்போர்ன் டிசீசஸ் லைக் கால்ரா, வாமிட்டிங், ஸோ டிசென்ட்ரிஸ், அது மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பொல்யூட்டன்ஸ் லைக் arsenic and manganese dissolve in water and drinking water contaminated by sewage inflicts a great demand to physical and cognitive development of children. ஸோ அந்த arsenic and then manganeseன்றது வந்து வாட்டரில் அதிகமாக இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து அதை எடுத்து
ட்ரிங்கிங் வாட்டராக வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ குடிக்கும்போது அந்த குழந்தைங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் சரி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் சரி டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நாய்ஸ் பொல்யூஷனால் பார்க்கும்போது நாய்ஸ் பொல்யூஷன் இம்பேக்ட் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாய்ஸ் இஸ் டிஃபைன்ட் as a unwanted high intensity sound. ஸோ லைக் அது வந்து அதிகமாகும்போது நம்மளுக்கே இரிட்டேட் ஆகும். ஸோ எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது, continued sound pollution more than 5.55 dB is capable of not only causing annoyance and hearing loss but also in some cases have adverse psychological and physiological effect. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தைங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹாரன் சவுண்ட் வச்சுக்கோங்களேன். லைக் அந்த 55 dBக்கு மேலே போகும்போது அந்த குழந்தைங்களோட ஹியரிங் சென்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களை ஃபிசிக்கலாகவும் சரி சைக்காலஜிக்கலும் சரி அஃபெக்ட் பண்ணுது குழந்தைங்களோட ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் குட் பி ஸ்டேட்டட் தட் கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் பொல்யூஷன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் யங் சில்ட்ரன் காக்னிட்டிவ் எபிலிட்டி லைக் ரீடிங், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஸ்பீச் பெர்செப்ஷன் அண்ட் அதர் ஸ்பீச் டெவலப்மெண்ட். ஸோ இதனால் என்ன ஆகுது இந்த நாய்ஸ் பொல்யூஷனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த யங் சில்ட்ரனோட காக்னிட்டிவ் எபிலிட்டி லைக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் தென் ஸ்பீச் பெர்செப்ஷன்ஸ் அண்ட் தென் ஸ்பீச் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் டியூ டு நாய்ஸ் including paling of the skin. So skin வந்து pale கலரில் ஆகும். and then dilating of the pupils of the eyes, dilating of the pupils of the eyes, decrease of gastric secretion, tension of voluntary and involuntary muscles, irritability and anxiety. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டென்ஷன் அண்ட் தென் அவங்களுக்கு வந்து அந்த மசில்ஸில் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் தென் anxiety வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷனால் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எஃபெக்ட்ஸ் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது, ஸோ எக்ஸாமில் நீங்கள் கேட்டாங்கன்னா இதேமாதிரி கண்டென்ட் வந்து போட்டு எழுதுங்க. அண்ட் தென் கன்க்ளூஷனில் இன் திஸ் டாபிக் வி ஹவ் டிஸ்கஸ்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் அண்ட் தென் இன்ஃப்ளூயன்சஸ் வேர் டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.